أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அகல் போர் தொடர்பாக கூறப்பட்ட போது அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தொடர்பாக கூறப்பட்டது. உணவில் பரக்கத் ஏற்பட்டது தொடர்பான அற்புதம் பற்றி கடந்த குத்துபாவில் நான் கூறினேன். அதேபோன்று பேரித்தம்பழங்களில் பரக்கத் ஏற்பட்ட சம்பவமும் காண கிடைக்கிறது. கொஞ்சமாக இருந்த பேரித்தம்பழங்களை அகல் தோன்றக்கூடிய அனைவரும் உண்டார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அதை பற்றிய விவரம் இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அகல் போர் தொடர்பான ஓர் அறிவிப்பில் வருகிறது. ஹஸ்ரத் பஷீர் பின் சாத் அவர்களின் மகள் எடுத்துரைக்கிறார்கள், என் தாயார் அம்ராஹ் பின் ரவாஹா எனது ஆடையில் கொஞ்சம் பேரித்தம்பழங்களை வைத்து, மகளே, இதை தந்தையிடமும் மாமாவிடமும் கொடுத்து இது உங்களுக்கான காலை உணவாகும் என்று கூறிவிடு என்றார்கள். நான் அந்த பேரித்தம்பழங்களை வாங்கி கொண்டு சென்றேன். என் தந்தையையும் என் மாமாவையும் தேடியவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து சென்றபோது, திரும்பியே, உன்னிடம் என்ன பொருள் உள்ளது என்று அன்னார் கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இது பேரித்தம்பழங்களாகும். என் தாயார் என் தந்தை பஷீர் பின் சாது அவர்களுக்காகவும் என் மாமா அப்துல்லாஹ் பின் ரவாஹா அவர்களுக்காகவும் கொடுத்து அனுப்பியுள்ளார்கள் என்று கூறினேன். இதை என்னிடம் கொடுத்துவிடு என்று அன்னார் கூறினார்கள். நான் அந்த பேரித்தம்பழங்களை அன்னாருடைய இரு கைகளிலும் வைத்துவிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரித்தம்பழங்களை ஒரு துணியில் போட்டார்கள். பிறகு அவற்றை இன்னொரு துணியை கொண்டு மூடினார்கள். மக்களை உணவுக்காக அலையுங்கள் என்று ஒரு நபரிடம் கூறினார்கள். ஆகவே அகல் தோண்டக்கூடிய அனைவரும் அங்கு ஒன்று கூடி அந்த பேரித்தம்பழங்களை சாப்பிட ஆரம்பித்தார்கள். அந்த பேரித்தம்பழங்கள் அதிகரித்து கொண்டே சென்றன. எந்த அளவுக்கென்றால் அனைவரும் உண்டு முடித்த பின்பும் கூட துணியின் ஓரத்தில் இருந்து பேரித்தம்பழங்கள் கீழே விழுந்து கொண்டிருந்தன. உணவில் பரக்கத் ஏற்பட்டது தொடர்பாக மேற்கொண்டு சம்பவங்களும் காண கிடைக்கின்றன. உபைதுல்லா பின் அபி புர்தா அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் கூறுகிறார்கள், உம்மு ஆமிர் அஷ்அலியா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஒரு பாத்திரத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். அதில் ஹைஸ் இருந்தது. ஹைஸ் என்பது பேரித்தம்பழம், நெய் மற்றும் பன்னீர் சேர்த்து சமைக்கப்படும் உணவாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் கூடாரத்தில் ஹஸ்ரத் உம்மு சல்மா அவர்களின் அருகில் இருந்தார்கள். ஹஸ்ரத் உம்மு சல்மா அவர்கள் தம் தேவைக்கேற்ப அதிலிருந்து உண்டார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார்கள். அன்னாருடைய அறிவிப்பாளர் உணவுக்காக அழைத்தார். ஆகவே அகல்வாசிகள் அதை உண்டார்கள். எந்த அளவுக்கென்றால் அதன் மூலமாக அவர்கள் பசியை போக்கிக் கொண்டார்கள். அந்த உணவில் கொஞ்சம் கூட குறைவு ஏற்படாதது போன்று, அது முன்பிருந்தது போன்று அப்படியே இருந்தது. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சாலிக் எனும் இறை அடியார்களின் அந்தஸ்தை பற்றி எடுத்துரைக்கும் போது அவர்கள் எந்த அளவுக்கு இறை நெருக்கத்தை பெற்று விடுகிறார்கள் என்றால், உதாரணமாக நெருப்பு இரும்பின் நிறத்தை தமக்குள் எந்த அளவு மறைத்து வைத்துக் கொள்கிறது என்றால், வெளிப்படையாக பார்க்கும் போதும் கூட அது நெருப்பாகத்தான் தெரிகிறது, வேறு ஒன்றும் தென்படுவதில்லை. இந்த அந்தஸ்தை இறை சந்திப்பு என்பார்கள் என்று அன்னார் கூறிவிட்டு, அதே போன்று சாலிக் எனும் இறை அடியார்களுக்கு கிடைக்கக்கூடிய இறை சந்திப்பு எனும் அந்தஸ்தை பற்றி எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், இறை சந்திப்பு எனும் இந்த அந்தஸ்தில் சில சமயங்களில் மனிதர் மூலமாக எவ்வாறான விஷயங்கள் வெளிப்படுகின்றனவென்றால், அது மனிதனுடைய ஆற்றல்களுக்கு மேலானதாக தெரிகிறது. அது இறை ஆற்றல்களின் பண்பை தமக்குள் வைத்திருக்கின்றது. உதாரணமாக, நம்முடைய தலைவரும் எஜமானரும் தூதர்களின் தலைவரும் நபிமார்களில் சிறப்பானவருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பத்ர் போரில் கையளவு கற்களை காஃபிர்கள் மீது எறிந்தார்கள். கையளவு எரியப்பட்ட அது எவ்வித துவாவின் மூலமாகவும் எரியப்படவில்லை. மாறாக அது ஆன்மீக ஆற்றலினால் எரியப்பட்டிருந்தது. அது இறை ஆற்றலை வெளிப்படுத்தியது. எதிரி படையின் மீது எவ்வாறான அசாதாரண தாக்கத்தை ஏற்படுத்தியதென்றால் அவர்களில் ஒவ்வொருவருடைய கண்ணின் மீதும் அது தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதிலிருந்து எவரும் தப்பவில்லை. அவர்கள் அனைவரும் குருடர்களைப் போன்று ஆகிவிட்டார்கள். அவர்களிடத்தில் எவ்வாறான கூச்சல் குழப்பமும் பதற்றமும் ஏற்பட்டது என்றால் பேரிழந்தவர்களைப் போன்று ஓட ஆரம்பித்தனர். இவ்வகையான எவ்வளவோ அற்புதங்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட ஆற்றலின் மூலமாக காட்டியிருக்கிறார்கள். அவற்றுடன் எந்த துவாவும் இருக்கவில்லை. பல சமயங்களில் ஒரு குவளையில் குறைவாக இருந்த தண்ணீரில் தம் விரல்களை உள்ளே இட்டதன் காரணமாக அது எந்த அளவு அதிகமாகிவிட்டது என்றால் முழு படையினரும் ஒட்டகங்களும் குதிரைகளும் அந்த தண்ணீரை அருந்தின. அவ்வாறிருந்தும் அந்த தண்ணீர் அதே அளவு இருந்தது. ஒரு சில ரொட்டிகளின் மீது கை வைத்ததன் காரணமாக பசியோடும் தாகத்தோடும் இருந்த ஆயிரக்கணக்கானவர்கள் அதன் மூலம் வயிறு நிரம்ப உண்ட பல சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. சில சமயங்களில் குறைவாக இருந்த பாலில் தம் நாவினால் அருளை வழங்கி ஒரு கூட்டத்தின் வயிறை அதன் மூலம் நிரம்பச் செய்தார்கள். சில சமயங்களில் கசப்பான நீரை கொண்டிருந்த கிணறுகளில் தம் உமிழ் நீரை இட்டு அதை மிகவும் இனிப்பான நீராக ஆக்கியிருக்கிறார்கள். சில சமயங்களில் கடும் காயமுற்றவர்கள் மீது தம் கையை வைத்து அவர்களை நலமாக்கி இருக்கிறார்கள். சில சமயங்களில் போரில் ஏற்பட்ட துன்பத்தின் காரணமாக கண்விழிகள் வெளியே வந்திருக்கும். தம் கையின் அருள் மூலமாக அதை சரி செய்திருக்கிறார்கள். அவ்வாறே இன்னும் பல வேலைகளை தம் ஆற்றலின் மூலமாக செய்திருக்கிறார்கள். அவற்றுடன் மறைவாக இறை ஆற்றலும் இணைந்திருந்தது. அகல் தோண்டப்படும் போது முனாஃபிக்குகளும் நம்பிக்கை கொண்டோருக்கும் இருந்த நிலையை பற்றியும் எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. அதனுடைய விவரம் இவ்வாறு வருகிறது. இப்னு இஸ்ஹாக் அவர்கள் எழுதுகிறார்கள், பல முனாஃபிக்குகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் முஸ்லிம்களுடன் சேர்ந்து வேலை செய்வதிலிருந்து சோம்பேறித்தனம் காட்டி வந்தார்கள். கொஞ்சம் வேலை செய்வார்கள், பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறாமல் அனுமதி வாங்காமல் நழுவி வீட்டுக்கு சென்று விடுவார்கள். முஸ்லிம்களில் எவரேனும் தேவைக்காக செல்ல வேண்டியது வந்தால் அவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து செல்வதற்கு அனுமதி கேட்பார். இது நம்பிக்கை கொண்டோரின் நிலையாக இருந்தது. முனாஃபிக்குகள் கேட்காமலேயே சென்று கொண்டிருந்தார்கள். நம்பிக்கை கொண்டோர் எங்கேயாவது செல்வதற்கு அனுமதி கேட்கும் போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விடுவார்கள். அவர்கள் தம் வேலை முழுமை அடைந்தவுடன் திரும்பி வந்து விடுவார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு ஆயத்தமானதை குறித்தும் விவரமாக கூறப்பட்டுள்ளது. அறிவிப்பின் அடிப்படையில் அபூ சுஃபியான் அவர்களின் படை வந்தடைவதற்கு 3 நாட்களுக்கு முன்பே அகல் ஆயத்தமாகிவிட்டது என்று கூறப்பட்டுள்ளது. திட்டமிட்டபடி தோண்டுவதில் பணியாற்றிய சிறுவர்களும் இளைஞர்களும் பெண்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த கோட்டைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஆயினும் எவர்கள் 15 வயதை எட்டி இருந்தார்களோ அவர்கள் விரும்பினால் இருக்கலாம், விரும்பினால் கோட்டைகளுக்கு திரும்பிச் செல்லலாம் என்று கூறப்பட்டது. அவ்வாறான இளைஞர்கள் போரில் பங்கு பெற அனுமதி கொடுக்கப்பட்டது. அவர்களுள் ஹஸ்ரத் அப்துல்லா பின் உமர், ஹஸ்ரத் ஜெயித் பின் சாபித், ஹஸ்ரத் அபு சயீத் குத்ரி மற்றும் ஹஸ்ரத் பரா பின் ஆசிப் ஆகியோர் இருந்தார்கள். இப்னு ஹிஷாம் அவர்களின் அறிவிப்புக்கிணங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் தம் பிரதிநிதியாக இப்னு உம்மு மக்தூம் அவர்களை நியமித்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாஹ் மலைக்கு முன்னால் முகாம் அமைத்தார்கள். சலாஹ் என்பது மதீனாவின் வடக்கு திசையில் உள்ள ஒரு மலையாகும். இது தற்காலத்தில் நபவி பள்ளிவாசலில் இருந்து ஏறக்குறைய 500 மீட்டர் தொலைவில் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த மலையை தம் பின்னால் வைத்துக்கொண்டு அகல் முன்னால் இருக்கும்படி பார்த்து கொண்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படையும் அங்குதான் இருந்தது. அன்னாருக்காக தோலினால் ஆன கூடாரம் அமைக்கப்பட்டது. முஹாஜிர்களின் கொடி ஹஸ்ரத் ஜெயித் பின் ஹாரிசா அவர்களுக்கும் அன்சாருடைய கொடி ஹஸ்ரத் சஅத் பின் உபாதா அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. முஸ்லிம்களின் எண்ணிக்கையை குறித்தும் வரலாற்று ஆசிரியர்களிடத்தில் பெரும் கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. ஒருவரை பொறுத்தவரை 900 விட அதிகமானோர் கிடையாது என்று கூறப்பட்டுள்ளது. வேறொருவரை பொறுத்தவரை 700 பேர் என்று கூறப்படுகிறது. இன்னொருவரை பொறுத்தவரை 2000 என்றும் இன்னொருவரை பொறுத்தவரை 3000 என்றும் கூறப்படுகிறது. முஸ்லிம்களின் எண்ணிக்கையை குறித்து பல்வேறு இடங்களில் பல்வேறு எண்ணிக்கை கூறப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கையை எடுத்துக் கூறுவதில் வரலாற்று ஆசிரியர்களுக்கு பெரும் சிரமத்தை எதிர்கொள்ள நேர்ந்துள்ளது. அவர்கள் இந்த எண்ணிக்கை பற்றி கூறும்போது ஓர் அறிவிப்புக்கு முன்னுரிமை அளித்து
மற்ற அறிவிப்புகளை தவறு என்று கூறுகிறார்கள். ஆனால் ஹஸ்ரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழுமையான அகப்பார்வையுடன் எந்த அறிவிப்பையும் தவறு என்று கூறாமல் அந்த அனைத்து அறிவிப்புகளுக்கும் ஒற்றுமையை நிரூபித்தவாறு அவை தமக்குள் ஒன்று மற்றொன்றோடு பொருந்தி போகின்றன என்று எடுத்துரைத்துள்ளார்கள். அது எவ்வாறு என்று அன்னார் கூறுகிறார்கள். இச்சந்தர்ப்பத்தில் முஸ்லிம் படை வீரர்களின் எண்ணிக்கையை குறித்து வரலாற்று ஆசிரியர்களிடத்தில் கருத்து வேறுபாடு நிலவுகிறது. சிலர் அந்த படையினரின் எண்ணிக்கை 3000 என்று எழுதியிருக்கிறார்கள். சிலர் 1200 என்றும் சிலர் 700 என்றும் எழுதியிருக்கிறார்கள். இது எந்த அளவு பெரிய கருத்து வேறுபாடு என்றால் இதற்கான விளக்கம் வெளிப்படையில் கடினமாக தெரிகிறது. வரலாற்று ஆசிரியர்களால் இதை தீர்க்க இயலவில்லை. ஆனால் நான் இதன் உண்மைத்துவத்தை அடைந்துவிட்டேன். அது என்னவென்றால் இந்த 3 வகையான அறிவிப்புகளும் சரியானவை ஆகும். உஹுது போரில் கலந்து கொள்வதை விட்டு முனாஃபிக்குகள் திரும்பி வந்தபோது முஸ்லிம் படை வீரர்களின் எண்ணிக்கை 700 இருந்தது என்று ஏற்கனவே கூறப்பட்டுவிட்டது. அதற்கு 2 வருடங்களுக்கு பிறகுதான் அகல் போர் நிகழ்ந்தது. அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் எந்த ஒரு பெரிய கோத்திரமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதினாவில் குடிபெயரவில்லை. ஆகவே வெளியில் இருந்தும் யாரும் வந்திருக்காத பட்சத்தில் 700 பேர் 2 வருடங்களில் திடீரென்று 3000 பேராக ஆவது சாத்தியமற்றதாகும். உஹுது போருக்கு பிறகு வந்த 2 வருடங்களில் இஸ்லாம் முன்னேற்றம் அடைந்திருந்த போதிலும் போருக்கு தகுதி பெற்றிருந்த முஸ்லிம்களின் எண்ணிக்கை உஹுது போரில் கலந்து கொண்ட அதே அளவுக்கு தான் இருந்தது என்பதை இன்னொரு புறம் நாம் மறுக்கவும் முடியாது. கொஞ்சமாவது எண்ணிக்கை அதிகரித்திருக்க வேண்டும். ஆகவே இந்த 2 விஷயங்களையும் ஆராய்ந்து பார்க்கும்போது போரிட தகுதி பெற்றிருந்த முஸ்லிம்களின் எண்ணிக்கை அகல் போரின் போது 1200 இருந்தது என்று கூறப்படுகின்ற அறிவிப்பு சரியானதாக தெரிகிறது. இப்பொழுது கேள்வி என்னவென்றால் ஒருவர் 3000 என்றும் இன்னொருவர் 700 என்றும் ஏன் எழுதியிருக்கிறார்கள் என்பதாகும். இதற்கான பதில் என்னவென்றால் இந்த 2 அறிவிப்புகளும் இருவேறு நிலைகளில் இருவேறு கண்ணோட்டத்தின் கீழ் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அகல் போர் 3 பகுதிகளாக உள்ளது. ஒன்று, எதிரி மதினாவுக்கு முன்னால் வந்திருக்காத போது அகல் தோண்டப்பட்டு கொண்டிருந்த நேரமாகும். அகல் தோண்டப்பட்டு கொண்டிருந்த போது அந்த பணியில் குறைந்தபட்சம் மண்ணை சுமந்து செல்லக்கூடிய தொண்டுகளை சிறுவர்களாலும் செய்ய இயலும். சில பெண்களாலும் இந்த பணிகளில் உதவி செய்திருக்க முடியும். ஆகவே அகல் தோண்டப்பட்டு கொண்டிருக்கும் போது முஸ்லிம்களின் எண்ணிக்கை 3000 இருந்தது. ஆனால் அதில் குழந்தைகளும் இருந்தார்கள். சஹாபியா பெண்களின் ஆர்வத்தை காணும்போது அந்த எண்ணிக்கையில் சில பெண்களும் இருந்திருப்பார்கள் என்று நாம் கூற இயலும். அவர்கள் அகல் தோண்டக்கூடிய பணியை செய்திருக்க மாட்டார்கள் தான். ஆயினும் மேற்கூறப்பட்ட பணிகளில் பங்கெடுத்திருப்பார்கள். இது என்னுடைய கருத்து மட்டுமின்றி வரலாற்றை பார்க்கும் போதும் எனது கருத்து உண்மைப்படுத்தப்படுகிறது. அகல் தோண்டப்படக்கூடிய நேரம் வந்தபோது அனைத்து சிறுவர்களும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். அனைத்து ஆண்களும், அவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சரி சிறுவர்களாக இருந்தாலும் சரி, அகல் தோண்டக்கூடிய பணிகளில் அல்லது அதில் உதவி செய்யக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு எதிரி வந்தடைந்த போது, போர் ஆரம்பித்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 வயதிற்குட்பட்ட அனைத்து சிறுவர்களையும் செல்லுமாறு கட்டளையிட்டார்கள். எவர்கள் 15 வயதை அடைந்திருந்தார்களோ அவர்கள் விரும்பினால் இருக்கலாம், இல்லை என்றால் செல்லலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டது. இந்த அறிவிப்பில் இருந்து தெரிய வருவது என்னவென்றால் அகல் தோண்டும் போது முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்துள்ளது. போரின் போது குறைந்துவிட்டது. ஏனென்றால் பருவ வயதிற்குட்பட்டவர்கள் திரும்பி செல்லும்படி கட்டளையிடப்பட்டார்கள். ஆகவே எந்த அறிவிப்புகளில் 3000 என்று கூறப்பட்டுள்ளதோ அது அகல் தோண்டும் போது இருந்த எண்ணிக்கையாகும். அதில் சிறுவர்களும் இணைந்திருந்தார்கள். மற்ற போர் விவரங்களை கண்டு நான் அனுமானித்தது போன்று அகல் போரில் பெண்களும் சிலர் கலந்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் மற்ற போர்களை பற்றிய அறிவிப்புகளை காணும்போது அவற்றில் பெண்களும் கலந்து கொள்வார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் 1200 என்ற எண்ணிக்கை போர் ஆரம்பித்த பிறகு உள்ள எண்ணிக்கையாகும். அப்போது பருவ வயதை அடைந்த ஆண்கள் மட்டுமே எஞ்சியிருந்தார்கள். இப்பொழுது கேள்வி என்னவென்றால் 3வது அறிவிப்பான 700 பேர் கொண்ட படை வீரர்கள் இருந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளதே அதுவும் சரியானதா என்பதாகும். 3000 இருந்து 1200 எப்படி மாறியது என்று ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது. இப்பொழுது பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் 700 பேர் என்று கூறப்பட்டுள்ள அறிவிப்பும் சரியானதா என்பதாகும். இதற்கான பதில் என்னவென்றால் இந்த அறிவிப்பு இப்னு இஸ்ஹாக் எனும் வரலாற்று ஆசிரியரால் எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. இவர் மிகவும் நம்பத்தகுந்த வரலாற்று ஆசிரியர் ஆவார். மேலும் இப்னு ஹசம் போன்ற மகத்துவமிக்க ஆலிமும் கூட இவரை மிக வலுவாக உண்மைப்படுத்தி இருக்கிறார்கள். இவரை குறித்து நாம் சந்தேகம் கொள்ள முடியாது. இந்த அறிவிப்பும் சரியானதாகத்தான் இருக்கும். இதை இந்த வகையிலும் நாம் உண்மைப்படுத்த முடியும்.
அது என்னவென்றால், வரலாற்றை மேற்கொண்டு ஆய்வு செய்து பார்க்கும்போது நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், போரின் போது பனு குரைசா எனும் யூத கோத்திரம் காஃபிர் படையுடன் சேர்ந்து கொண்டது. அவர்கள் திடீரென்று மதீனாவின் மீது தாக்குதல் நடத்த எண்ணம் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ரகசிய நோக்கத்தை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தபோது, மதீனாவின் எந்த திசையில் பனு குரைசா இருந்தார்களோ அந்த திசையையும் கண்காணிக்க வேண்டியது அவசியம் என்று அன்னார் கருதினார்கள். முதலில் பனு குரைசா நம்முடன் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், அவர்கள் எதிரியை இந்த பக்கமாக வர விடமாட்டார்கள் என்ற காரணத்தினால் அந்த பகுதி கண்காணிக்கப்படாமல் விடப்பட்டிருந்தது. ஆனால் வரலாற்றில் இருந்து தெரிய வருவது என்னவென்றால், பனு குரைசாவுடைய துரோகத்தின் நிலை தெரிய வந்தபோது, அவர்கள் விலகிச் சென்றது தெரிய வந்தபோது, அவர்கள் ஏமாற்றியது தெரிய வந்தபோது, அதற்கு முன்பு பனு குரைசா மீது இருந்த நம்பிக்கையின் காரணமாக அவர்களின் கோட்டைகள் இருந்த பகுதிகளில் முஸ்லிம் பெண்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இப்போது பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருந்தார்கள். பனு குரைசாவுடைய துரோகம் தெரிய வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது முஸ்லிம் பெண்களின் பாதுகாப்பு அவசியம் என்று கருதினார்கள். முஸ்லிம்களிடமிருந்து இரு படைப்பிரிவுகளை பிரித்து பெண்களின் பாதுகாப்பிற்காக இரு பகுதிகளில் நியமித்தார்கள். மஸ்லிமா பின் அஸ்லம் அவர்களுக்கு 200 சஹாபிகளை கொடுத்து ஓரிடத்தில் நியமித்தார்கள். ஜெயித் பின் ஹாரிசா அவர்களுக்கு 300 சஹாபிகளை கொடுத்து இன்னொரு இடத்தில் நியமித்தார்கள். அவ்வப்போது கொஞ்ச நேரத்திற்கு பிறகு உரத்த குரலில் தக்பீர் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும், அதன் மூலமாக பெண்கள் பாதுகாப்பாக இருப்பது தெரிய வர வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருந்தார்கள். அகல் போரில் 700 படை வீரர்கள் பங்கெடுத்தார்கள் என்று இப்னு இஸ்ஹாக் அவர்கள் ஏன் கூறினார்கள் என்ற சிக்கல் இந்த அறிவிப்பினால் தீர்ந்து விடுகிறது. ஏனென்றால் 1200 படை வீரர்களில் இருந்து 500 படை வீரர்கள் பெண்களின் பாதுகாப்புக்காக அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு 1200 படை வீரர்களுடைய எண்ணிக்கை இப்போது 700ஆக மாறியிருந்தது. இவ்வாறு அகல் போரில் பங்கெடுத்த படை வீரர்களின் எண்ணிக்கையை குறித்து வரலாற்றில் காணப்படுகின்ற கடுமையான கருத்து வேறுபாடு தீர்க்கப்பட்டு விட்டது. முஷ்ரிக்குகள் மதினா வந்தடைந்ததை குறித்தும் அதற்கு பிறகுள்ள நிலைமைகளை குறித்தும் விபரம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அபூ சுஃபியான் அவர்களின் தலைமையில் மக்கத்து குறைஷிகள் மற்றும் இதர கோத்திரங்களை சார்ந்த படை மதினா வந்தடைந்தது. மதினாவுக்கு அருகில் அவர்கள் முகாமிட்டார்கள். இதன் விபரத்தை குறித்து ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள். குறைந்தபட்சம் 20 நாட்கள் அல்லது ஓர் அறிவிப்பின் அடிப்படையில் 6 இரவு 6 பகல் தொடர்ச்சியான உழைப்பின் விளைவாக இந்த நீண்ட அகல் தோண்டும் பணி முழுமையடைந்தது. இந்த அசாதாரண உழைப்பு மற்றும் கடுமையான பணி சஹாபிகளை முற்றிலும் களைப்படைய செய்திருந்தது. ஆனால் இங்கோ அகல் தோண்டும் பணி முழுமையடைந்த நேரத்தில் யூதர்கள் மற்றும் அரேபியாவின் முஷ்ரிக்குகளுடைய பெரும்படை தம் எண்ணிக்கை மற்றும் ஆற்றலின் ஆணவ மிதப்பில் மதினாவை வந்தடைந்திருந்தது. வந்தடைந்த உடனே முதலில் அபூ சுஃபியான் அவர்கள் உஹுது மலையை நோக்கி சென்றார். ஆனால் அந்த இடம் காலியாகவும் வெறிச்சோடியும் கிடப்பதை பார்த்துவிட்டு மதினா நகர் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு பொருத்தமான இடத்தை கண்டறிந்து அந்த திசையை நோக்கி முன்னேறினார். ஆனால் மதினாவுக்கு முன்னால் அகல் தோண்டப்பட்டிருந்தது. காஃபிர்களுடைய படை முன்னேறி சென்றபோது தம் வழியில் அகல் தடையாக இருப்பதைக் கண்டு செய்வதறியாமல் திகைப்படைந்து விட்டது. ஆகவே அவர்கள் அகலை விட்டு விலகி திறந்த வெளியில் முகாம் அமைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார்கள். இன்னொரு புறமோ காஃபிர்களின் படை வந்தடைந்த செய்தி அறிந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 3000 முஸ்லிம்களை அழைத்து கொண்டு நகரை விட்டு புறப்பட்டார்கள். அகலுக்கு அருகில் வந்தடைந்து நகருக்கும் அகலுக்கும் இடையில் சலாஹ் மலையை தம் பின்புறத்தில் இருக்குமாறு பார்த்து கொண்டு முகாம் அமைத்தார்கள். அந்த அகல் அதிக அகலமானதாக இருக்கவில்லை. அதன் சில பகுதிகள் எப்படிப்பட்டதாக இருந்தனவென்றால், உறுதியான சாதுரியமான படை வீரர் அதை தாண்டி சென்று நகரை நோக்கி முன்னேற இயலும். அதேபோன்று மதினாவின் சில பகுதிகளில் அகல் தோண்டப்பட்டிருக்கவில்லை. ஏனென்றால் அங்கு வீடுகளும் தோட்டங்களும் ஒழுங்கற்ற முறையில் இருந்த மலைகளும் அங்கு தடைச்சோறாக இருந்தது. அந்த பகுதிகளையும் பாதுகாப்பது அவசியமானதாக இருந்தது. ஏனென்றால் எதிரி அந்த பக்கமாக வந்து வீடுகளுக்கு சேதத்தை ஏற்படுத்தியோ அல்லது வேறு ஏதேனும் நுட்பமான வழிமுறையை கையாண்டோ குறைந்த எண்ணிக்கை கொண்ட நபர்கள் வரிசையாக நகரின் மீது தாக்குதல் நடத்திவிடக்கூடாது. ஏனென்றால் எதிரி அந்த பக்கமாக வந்து வீடுகளுக்கு சேதத்தை ஏற்படுத்தியோ அல்லது வேறு ஏதேனும் நுட்பமான வழிமுறையை கையாண்டோ குறைந்த எண்ணிக்கையை கொண்ட நபர்கள் வரிசையாக நகரின் மீது தாக்குதல் நடத்திவிடக்கூடாது என்பதற்காக. ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை பல்வேறு குழுக்களாக பிரித்து அகலுடைய பல்வேறு பகுதிகளிலும்
மதீனாவின் மற்ற இடங்களிலும் காவல் காப்பதற்காக கண்காணிப்பு மையங்களை அமைத்தார்கள். இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, காவல் பணியில் இருக்கக்கூடிய இந்த குழு ஒருபோதும் கவனமற்று இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தி கூறியிருந்தார்கள். இன்னொரு புறமோ அகல் தடையாக இருந்ததன் காரணமாக திறந்த வெளியில் முறையாக போர் செய்வதற்கோ அல்லது நகரின் மீது தாக்குதல் நடத்துவதற்கோ சாத்தியம் இல்லாமல் இருப்பதை காஃபிர்கள் கண்டபோது அவர்கள் மதீனாவை சுற்றி முற்றுகை அமைத்திருந்தார்கள். மேலும் அகல் தோண்டப்பட்டிருந்த இடங்களில் பலவீனமான பகுதிகளை கண்டறிந்து அவற்றிலிருந்து பயன்பெறுவதற்கு சந்தர்ப்பங்களை தேடிக்கொண்டிருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் அகலை தாண்டுவதில் எதிரிகள் தோல்வியடைந்த போது அவர்கள் சூழ்ச்சிகளை கையாள துவங்கினார்கள். இதை பற்றிய விவரம் வரலாற்றில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. முஷ்ரிக்குகள் மதீனாவை நாலாபுரத்திலிருந்தும் முற்றுகையிட்டிருந்தார்கள் தான். ஆயினும் முழு முயற்சிக்கு பிறகும் கூட அவர்களால் அகலுடைய எந்த பகுதியையும் தாண்ட முடியவில்லை. அதேபோன்று முஸ்லிம்கள் மீது அவர்களால் பகிரங்கமாக தாக்குதலும் நடத்த இயலவில்லை. இந்த இயலாத, ஒன்றும் செய்ய முடியாத நிலையை கண்ட அபு சுஃபியான் அவர்களும் பனு நசீர் கோத்திரத்தின் தலைவனான ஹுயை பின் அக்தபு போன்றவர்களும் இன்னொரு சூழ்ச்சி திட்டத்தை தீட்டினார்கள். அது என்னவென்றால், மதீனாவுக்குள் இருக்கும் யூத கோத்திரமான பனு குரைசாவிடம் சென்று அவர்கள் முஸ்லிம்களுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்து கொண்டு அவர்களை நம்முடன் இணைய செய்துவிட வேண்டும். அவர்கள் உள்ளே இருந்து கொண்டு முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும். இதற்கு அவர்களை எப்படியாவது சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். ஆகவே இந்த அபாயகரமான சூழ்ச்சியை செயல்படுத்துவதற்காக பனு குரைசாவுடைய தலைவனான காபின் அசது கர்சியிடம் ஹுயை பின் அக்தப் சென்றான். ஆனால் ஹுயை பின் அக்தப் வந்திருக்கும் செய்தியை கேள்விப்பட்ட போது காபு கோட்டைகளின் கதவுகளை மூடிவிட்டான். உள்ளே நுழைவதற்கு ஹுயை அனுமதி கேட்டபோது கதவுகளை திறக்க முடியாது என்று காப் மறுத்துவிட்டான். ஹுயை பின் அக்தப் காபை நோக்கி உரத்த குரலில், காபே, உனக்கு அழிவு உண்டாகட்டும், கதவை திறந்துவிடு என்று கூறினான். அதற்கு காபோ, ஹுயை, நீ துரதிருஷ்டம் பிடித்தவனாவாய். நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். நான் அந்த உடன்படிக்கையை முறிக்க முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுதும் உண்மையாளராகவும் உடன்படிக்கையை பேணக்கூடியவராகவும் நான் கண்டுள்ளேன் என்று கூறினான். ஒருபுறம் காபு இவ்வாறு கூறினாலும் அடுத்து வரக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்போது அவன் மாறியிருந்தான். ஆனால் ஹுயை பின் அக்தபோ காபிடம், நீ கதவை திற, நான் உன்னுடன் சில விஷயங்களை பேச வேண்டும் என்று கூறினான். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் கதவை திறக்க மாட்டேன் என்று காப் கூறினான். இவ்வாறு சிறிது நேரம் வரை வாக்குவாதம் நடந்த பிறகு இறுதியில் காப் கதவை திறந்து விட்டான். இறுதியில் காபு கோட்டை கதவுகளை திறந்தபோது ஹுயை அவனிடம், உனக்கு அழிவு உண்டாகட்டும், நான் உன்னிடம் காலத்தின் கண்ணியத்தையும் ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகளைப் போன்ற படையையும் கொண்டு வந்துள்ளேன். உன்னிடம் குரேஷியர்களின் தளபதிகளையும் தலைவர்களையும் கொண்டு வந்துள்ளேன் என்று கூறிவிட்டு மதீனாவின் நாலாபுரமும் முஸ்லிம்களை முற்றுகையிட்டிருந்த படையினரின் கோத்திரங்களை பற்றிய விவரங்களை எடுத்து கூறினான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் தோழர்களையும் அழித்துளிக்காதவரை இங்கிருந்து நாம் செல்லக்கூடாது என்று எங்களுக்குள் நாங்கள் பரஸ்பர உடன்படிக்கை செய்துள்ளோம். எங்கள் வழியில் இந்த அகல் தடையாக இல்லாதிருப்பின் நாங்கள் அதில் வெற்றியும் பெற்றிருப்போம் என்றும் அவன் கூறினான். இந்த அனைத்து விஷயங்களையும் கேட்ட பிறகும் கூட பனு குரைசாவுடைய தலைவன் காபு உடன்படிக்கையை முறிப்பதற்கு சம்மதிக்கவில்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நீ என்னிடம் காலத்தின் அழிவையும் நீர் இல்லாத மேகத்தையும் கொண்டு வந்துள்ளாய். அந்த மேகம் இடியையும் மின்னலையும் மட்டுமே காட்டுகிறது, அதில் ஒன்றும் இல்லை. ஹுயை, உனக்கு அழிவு உண்டாகட்டும், நீ என்னை என் நிலையில் விட்டுவிடு. ஏனென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் எப்போதும் தம் வாக்கில் உண்மையானவராகவும் வாக்குறுதியை பேணக்கூடியவராகவும் கண்டுள்ளேன் என்று காப் கூறினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மைத்துவம், வாக்குறுதியை பேணுவது ஆகியவற்றை குறித்து காபு மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தான். அவர் எங்கள் மீது எவ்வித பலவந்தமும் செய்வது கிடையாது. அவர் எங்களுடைய மார்க்கத்தில் எவ்வித தலையீடும் செய்வது கிடையாது. அவர் எங்களுடைய நல்ல அயலார் ஆவார். ஆகவே நீ திரும்பிச் சென்று விடு. முன்னதாக உங்களுக்கு நிகழ்ந்த அதே இழிவான நிலை எங்களுக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று காப் கூறினான். ஆனால் ஹுயை பின் அக்தபு காபை திசை திருப்ப முயற்சி செய்து கொண்டிருந்தான். எந்த அளவுக்கென்றால் அவன் தன் குலத்திற்கும் பனு கைனுகாவுக்கும் ஏற்பட்ட துன்பங்களை குறித்தும் சிரமங்களை குறித்தும் எடுத்து கூறி, இந்த அனைத்து துன்பங்களும் முஸ்லிம்களின் காரணமாகவே நமக்கு கிடைத்தது என்று கூறினான். இறுதியில் காபுடைய உள்ளத்தை இலகச் செய்வதில் வெற்றி பெற்று விட்டான்.
காபும் இறுதியில் அவனுடைய பேச்சில் விழுந்து விட்டான். அவனது இயல்பில் இருந்த உடன்படிக்கையை மீறுதல் எனும் விஷயம் அவனை மிகைக்க ஆரம்பித்தது. அவன் ஹுயையிடம், அப்படியா, நான் உன் விஷயத்தை ஒப்புக்கொண்ட பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய முடியாமல் போனால், குறைஷிகளும் கத்ஃபான் குலத்தினரும் திரும்பி சென்று விட்டால் எங்களுக்கு என்ன ஆகும் என்று கேட்டான். அதற்கு ஹுயை பின் அக்தபு, நீ கவலைப்பட வேண்டாம், அவ்வாறான நிலையில் நான் உன்னுடன் உன் கோட்டைக்குள் நுழைவேன், நீ எதிர்கொள்கின்ற துன்பங்களை நானும் எதிர்கொள்வேன் என்று கூறினான். இந்த அனைத்து பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இறுதியில் காப் பின் அசது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்துவிட்டான். அச்சந்தர்ப்பத்தில் காபுடைய ஒரு தோழர் அம்ரு பின் சௌதா என்பவர் அவனுக்கு அறிவுரையும் புத்திமதியும் கூறினார். காபுடைய தீய நடத்தையை குறித்து அவனை அச்சுறுத்தினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறுதியான உடன்படிக்கையை நினைவுபடுத்தினார். நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவரையும் அவருடைய எதிரிகளையும் அவர்களின் நிலையில் விட்டுவிடு, ஆனால் ஒப்பந்தத்தை முறித்தவாறு தாக்குதல் நடத்த வந்திருக்கும் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்ளாதே என்று கூறினார். ஆனால் காப் இதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான். இந்த சூழ்நிலையை பார்த்த பனு குறைசாவை சார்ந்த நல்லியல்பு கொண்ட சில யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இஸ்லாத்தை ஏற்றும் கொண்டார்கள். ஹஸரத் உமர் பின் கத்தாப் அவர்களுக்கு பனு குறைசா ஒப்பந்தத்தை முறித்த செய்தி கிடைத்தபோது அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் பின் முஆஸ் மற்றும் சாத் பின் உபாதா ஆகியோரை அனுப்பி வைத்தார்கள். இவ்விருவரும் தம் சமுதாயத்தின் தலைவராக இருந்தார்கள். இந்த இருவருடன் அப்துல்லா பின் ரவாஹா, ஹாத் பின் ஜுபைர் ஆகியோரையும் அனுப்பி வைத்தார்கள். ஓர் அறிவிப்பின் அடிப்படையில் அவர்களுடன் உசைத் பின் ஹுசைர் அவர்களையும் அனுப்பி வைத்தார்கள் என்று வருகிறது. அந்த குழுவிடம், நீங்கள் செல்லுங்கள், அந்த சமுதாயத்தை குறித்து நமக்கு கிடைத்த தகவல் உண்மையானதா இல்லையா என்று அறிந்து வாருங்கள். அந்த செய்தி உண்மையானது என்றால் மக்களுக்கு முன்னால் அந்த செய்தியை நீங்கள் கூற வேண்டாம், மாறாக அந்த செய்தி உண்மையானது என்று நான் அறியும் வகையில் சூசகமாக கூறுங்கள். யூதர்கள் உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிறார்கள் என்றால், அந்த செய்தி பொய்யானது என்றால் அதை பகிரங்கமாக எல்லோருக்கும் முன்னாலும் கூறுங்கள் என்று அன்னார் கூறியிருந்தார்கள். இந்த குழு பனு குறைசாவிடம் சென்றது. அங்கு காபிடமும் அவனுடைய தோழர்களிடமும் பேசியது. அவர்கள் நடந்து கொண்ட விதமே வேறு மாதிரியாக இருந்தது. நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்களே என்று காபிடம் கேட்கப்பட்ட போது அவன் மிகவும் இலக்காரமாக, எந்த தூதர் என்று கேட்டான். எவரிடமும் நான் ஒப்பந்தம் செய்யவில்லையே, செருப்பின் வாரை முறிப்பது போன்று நான் அந்த ஒப்பந்தத்தை முறித்து விட்டேன் என்று கூறினான். அறிவிப்பில் வருகிறது, அந்த சந்தர்ப்பத்தில் யூதர்கள் சார்பாக கடுமையான சொற்களும் கூறப்பட்டன. எவ்வாறு இருப்பினும் அந்த குழு திரும்பி வந்தது. சூசகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த செய்தியை எடுத்து கூறியது. நரம்புகளை தளர்ச்சி அடைய செய்யக்கூடிய, உணர்வுகளை இழக்க வைக்கக்கூடிய அவ்வாறான சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் வரை மௌனமாக இருந்தார்கள். அன்னார் மீது எவ்வித தாக்கமும் ஏற்படவில்லை. இம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் சாதாரண மனிதன் தோண்டு போய் விடுவான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ, அபிஷிரு யா மாஷரல் மோமினீன் பி நஸ்ரில்லாஹி தஆலா வ அவுயுனிஹி என்று கூறினார்கள். நம்பிக்கை கொண்டோரின் ஜமாத்தே, அல்லாஹ்வின் உதவி மற்றும் ஆதரவை கண்டு மகிழ்ச்சி அடையுங்கள் என்று கூறினார்கள். ஒரு நேரம் வரும், அப்போது நான் காபாவை வலம் வந்து கொண்டிருப்பேன். அதனுடைய திறவுகோள்கள் என் கைகளில் இருக்கும். கிஸ்ராவும் கைசரும் நிச்சயமாக அழிந்து போவார்கள். அவர்களின் செல்வங்கள் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்யப்படும். உறுதியாக நான் இவற்றை நம்புகிறேன் என்றும் கூறினார்கள். ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் பனு குறைசாவுடைய துரோகத்தை குறித்து எடுத்துரைத்தவாறு எழுதுகிறார்கள். அபு சுஃபியான் அவர்கள் செய்த தந்திரம் என்னவென்றால், யூத கோத்திரமான பனு நசீருடைய தலைவன் ஹுயே பின் அக்தபிடம் அவன் இரவின் இருளில் மறைந்தவாறு பனு குறைசாவுடைய கோட்டைகளை நோக்கி சென்று அவர்களின் தலைவன் காபின் அசதை சந்தித்து பனு குறைசாவை நம்முடன் இணைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். ஹுயே பின் அக்தப் சந்தர்ப்பம் பார்த்து காபுடைய இடத்தை சென்றடைந்தான். ஆரம்பத்தில் காப் அவனுடைய பேச்சை கேட்க மறுத்துவிட்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எங்களுக்கு உடன்படிக்கை ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் தம் உடன்படிக்கை ஒப்பந்தங்களை பேணக்கூடியவராக இருந்துள்ளார்கள். ஆகவே நான் அவர்களுடன் துரோகம் செய்ய இயலாது என்று கூறினார். ஆனால் ஹுயே பின் அக்தப் அவனுக்கு எப்படிப்பட்ட பேராசைகளை ஏற்படுத்தினான் என்றால், இஸ்லாம் வெகு விரைவில் அழிந்துவிடும் என்று உறுதியாக நம்பச் செய்தான். இஸ்லாத்தை அழிக்காதவரை நாங்கள் மதீனாவை விட்டு திரும்பி செல்ல மாட்டோம் என்று உறுதி கூறியுள்ளோம் என்று கூறினான்.
அவன் தம் விஷயங்களை எந்த அளவு திறம்பட எடுத்து கூறினான் என்றால் இறுதியில் காபு ஒப்புக்கொண்டு விட்டான். இவ்வாறு பனு குறைசாவுடைய ஆற்றலும் அந்த பக்கமாக இணைந்து கொண்டது. அதாவது காஃபிர்களின் எண்ணிக்கை ஏற்கனவே மிகவும் அதிகமாக இருந்தது. யூதர்கள் ஒப்பந்தத்தை முறித்து கொண்டதன் விளைவாக அதில் பனு குறைசாவுடைய ஆற்றலும் சேர்ந்து கொண்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பனு குறைசாவுடைய இந்த அபாயகரமான துரோகம் பற்றி தெரிய வந்தபோது அன்னார் ஆரம்பத்தில் 2-3 முறை ஜுபைர் பின் அவாம் அவர்களிடம் மறைவாக சென்று நிலைமையை கண்டறிந்து வருமாறு அனுப்பி வைத்தார்கள். அதற்கு பிறகு வெளிப்படையாக அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் ஆகிய கோத்திரங்களின் தலைவர்களான சாத் பின் முஆஸ் மற்றும் சாத் பின் உபாதா ஆகியோரையும் செல்வாக்குள்ள மற்ற சில சஹாபிகளையும் பனு குறைசாவை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். ஏதேனும் கவலை அளிக்கும் செய்தி என்றால் திரும்பி வந்து அதை பகிரங்கமாக வெளிப்படுத்திவிட வேண்டாம், மாறாக சூசகமாக அதை கூறுங்கள், மக்களிடத்தில் பதற்றம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று வலியுறுத்தி கூறியிருந்தார்கள். இந்த குழு பனு குறைசாவுடைய தங்குமிடத்தை அடைந்து அவர்களின் தலைவனான காபின் அசதை நெருங்கிய போது அந்த பேரிழந்தவன் மிகவும் ஆணவமான முறையில் சந்தித்தான். இரு சாதுகள் சார்பாகவும் ஒப்பந்தத்தை குறித்து நினைவூட்டப்பட்ட போது அவனுடைய குலத்தார் ஆணவத்துடன், நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள், எங்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் எவ்வித ஒப்பந்தமும் இல்லை என்று கூறினார்கள். இந்த விஷயங்களை கேட்டுவிட்டு சஹாபிகளின் அந்த குழு அங்கிருந்து எழுந்து வந்தது. சாத் பின் முஆஸ் மற்றும் சாத் பின் உபாதா ஆகியோர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜராகி பொருத்தமான முறையில் அன்னாருக்கு நிலையை பற்றி தகவல் அளித்தார்கள். அந்நியர்களின் பேச்சை கேட்டுவிட்டு நம்முடைய சில அகமதி இளைஞர்களும் கேள்வி கேட்கின்றனர். அதாவது அந்த சந்தர்ப்பத்தில் பனு குறைசா மீது ஏன் அநீதி இழைக்கப்பட்டது என்று கேட்கின்றனர். பனு குறைசா உடன்படிக்கையை முறித்திருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு அதற்கான தண்டனை வழங்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக அந்த மக்கள் மீது எவ்வித அநீதியும் இழைக்கப்படவில்லை. எவ்வாறு இருப்பினும் இதை பற்றிய மேற்கொண்டு விவரங்களும் உள்ளன. ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மிகவும் விளக்கமாக இதை பற்றி எடுத்து கூறியிருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலத்தில் அது எடுத்து கூறப்படும் இன்ஷா அல்லாஹ். இன்று குத்தாம் அஹமதியாவின் இஸ்திமாவு ஆரம்பிக்கின்றது. குத்தாம் இதிலிருந்து முழுமையாக பயனடைய முயற்சி செய்யுங்கள். தொடர்ச்சியாக மழை பெய்து வரலாம் என்று வானிலை குறித்து முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அவர்களின் நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கட்டுமாக. இந்நாட்களில் குத்தாம் ஆன்மீக மற்றும் மார்க்க கல்வியின் தரங்களை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். எந்த துவாக்களின் பக்கம் துரூத் ஓதுவதின் பக்கம் நான் கவனம் ஊட்டினேனோ அதன் பக்கமும் இந்நாட்களில் குறிப்பாக கவனம் செலுத்துங்கள். மேலும் எப்பொழுதும் அதை ஓதி வாருங்கள். எல்லாவிதமான ஷைத்தானிய தாக்குதலிலிருந்தும் அல்லாஹ் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. இன்று சில ஜனாசா காயிப் தொழுகையும் தொலை வைப்பேன். அவர்களை பற்றிய குறிப்பையும் எடுத்து கூறி விடுகின்றேன். முதல் குறிப்பு ரபுவாவை சார்ந்த மதிப்பிற்குரிய ஹபீபுர் ரஹ்மான் ஜீர்வி சாஹிப் அவர்களுடையதாகும். கடந்த நாட்களில் 73 வயதில் ஒஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளால் வசிய செய்திருந்தார்கள், வாழ்வை அர்ப்பணித்திருந்தார்கள். இவர்களின் தந்தை பெயர் சூஃபி குதா பக்ஷ் ஜீர்வி ஆகும். இவர்களின் குடும்பத்தில் இவர்களின் தந்தை சூஃபி குதா பக்ஷ் ஜீர்வி சாய் மூலமாக அஹ்மதியத் வந்தது. அவர்கள் 1928ஆம் ஆண்டில் ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கையில் பையத் செய்யும் நல்வாய்ப்பு பெற்றார்கள். ஹபீபுர் ரஹ்மான் ஜீர்வி சாஹிப் அவர்கள் ஆரம்ப கல்வியை கற்ற பிறகு பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் லைப்ரரி சயின்ஸில் எம்எஸ்சி படித்தார்கள். 1981ஆம் ஆண்டில் வாழ்வை அர்ப்பணித்தார்கள். அவர்களின் வக்ஃபு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிறகு இவர்கள் 1981இல் அசிஸ்டன்ட் லைப்ரரியனாக நியமிக்கப்பட்டார்கள். பிறகு 3-4 வருடங்கள் வரை கிலாஃபத் லைப்ரரியுடைய இன்சார்ஜாகவும் தொண்டாற்றக்கூடிய நல்வாய்ப்பு பெற்றார்கள். பிறகு நசாரத் இஷாத்தில் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். பிறகு தாகிர் ஃபவுண்டேஷனில் நியமிக்கப்பட்டார்கள். அப்போது இவர்கள் நாயிப் நாசிர் தீவானாக தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றுக் கொண்டிருந்தார்கள். குத்தாம் அஹமதியாவிலும் பல்வேறு தொண்டுகளை செய்யக்கூடிய நல்வாய்ப்பு பெற்றிருந்தார்கள். முஹத்தமீமாகவும் தொண்டாற்றி இருக்கிறார்கள். அன்சாருல்லாவிலும் மர்கசி காயிதாக தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையை குறித்து ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் எடுத்துரைக்கப்பட்ட பல்வேறு விஷயங்களை பல்வேறு நூல்களில் இருந்து ஒன்று திரட்டி மிகவும் உழைப்புடன் ஒரு நூலையும் இவர்கள் தொகுத்து இருக்கிறார்கள். அது தஸ்காரை மஹதி எனும் பெயரில் வெளியிடப்பட்டு விட்டது. அத்துடன் பல நூல்களிலும் இவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அந்நூல்களில் சில நூல்கள் வெளியீட்டின் பல்வேறு நிலைகளில் உள்ளன. அல்லாஹ் இவர்களுக்கு ஒரு மகனையும் 2 மகள்களையும் வழங்கியுள்ளான். கிலாஃபத்துடன் பெரும் தொடர்பு இருந்தது. மிகவும் அமைதியானவர், தாம் உண்டு தம் வேலை உண்டு என்று இருப்பவர். அவரிடத்தில் என்ன தொண்டு ஒப்படைக்கப்பட்டாலும் அதை நல்ல விதமாக நிறைவேற்றக்கூடியவர். எப்பொழுதும் வக்ஃபுக்கான உரிமையை
செலுத்தியுள்ளார்கள். மிகவும் அர்ப்பணிப்போடு பணியாற்றியிருக்கிறார்கள். எளிதாக பழகக்கூடியவரும் இனிமையானவரும் ஆவார். அல்லாஹ் அவர்களுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவர்களின் பிள்ளைகளுக்கும் அவர்களின் நன்மைகளில் நிலைத்திருக்கக்கூடிய நல்வாய்ப்பை வழங்குவானாக. இரண்டாவது நற்குறிப்பு டாக்டர் சையது ரியாசுல் ஹசன் சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்களும் கடந்த நாட்களில் வஃபாத்தாகி விட்டார்கள். அல்லாஹ்வின் அருளால் வசியை செய்திருந்தார்கள். இவர்கள் பிரிகேடியர் டாக்டர் ஜியாவுல் ஹசன் சாஹிபுடைய மகன் ஆவார்கள். மர்ஹூம் அவர்கள் வாழ்வை அர்ப்பணித்தார்கள். டாக்டராக தொண்டாற்றி வந்தார்கள். சிறு வயது முதலேயே ஜமாத்திற்கு தொண்டாற்றி வருகிறார்கள். மஜ்லிஸே நுஸ்ரத் ஜஹானின் கீழ் ஏறக்குறைய 20 வருடங்களை விடவும் அதிகமான காலகட்டம் உகாண்டா, கெனியா, கேம்பியா மற்றும் பாகிஸ்தானில் முழுமையான முறையில் தொண்டாற்றக்கூடிய நல்வாய்ப்பு பெற்றுள்ளார்கள். கெனியாவில் பல வருடங்களாக தொண்டாற்றிய பிறகு ஸ்பெஷலைசேஷனுக்காக ஜெனரல் சர்ஜன் ட்ரைனிங்காக கென்யாவில் இருந்து பாகிஸ்தான் வருவதற்கு அனுமதி கேட்டார்கள். பல மெடிக்கல் டிப்ளமோ மற்றும் சர்டிஃபிகேட் பெற்றுள்ளார்கள். இவர்கள் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் மருத்துவர்களுக்கு உடற்கூறியல் கற்றுக் கொடுப்பதற்கும் நல்வாய்ப்பு பெற்றுள்ளார்கள். நல்ல தகுதி வாய்ந்த டாக்டர் ஆவார்கள். கேம்பியாவின் உள்ளூர் மாணவர்களுக்கு பொருளாதார உதவி செய்து வந்தார்கள். அவர்களின் கல்விக்காக உதவி செய்வார்கள். வேலை தேடுவதில் அவர்களுக்கு உதவி செய்து வந்தார்கள். ஏழைகள் மற்றும் தேவையுடைய நபர்களுக்கு பொருளாதார உதவி செய்வதற்கு எந்நேரமும் ஆயத்தமாக இருப்பார்கள். அவர்களிடத்தில் காணப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால் மிகவும் துவா செய்யக்கூடியவராகவும் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராகவும் இருந்தார்கள். இளமை பருவத்தில் இருந்தே தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பழக்கம் இருந்தது. அவர்களை அறிந்தவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள். மிக எளிதில் பழகக்கூடியவரும், நோயாளிகள் மீது உண்மையான அனுதாபம் காட்டக்கூடியவரும், பரிவு காட்டக்கூடியவரும், நேசிக்கக்கூடியவராகவும் இருந்தார்கள். உழைப்பாளியாகவும் உத்வேகம் கொண்டவராகவும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவராகவும் திகழ்ந்தார்கள். துவா செய்யக்கூடியவராகவும் மக்கள் மீது பரிவு காட்டக்கூடியவராகவும் இருந்தார்கள். அவர்களுடைய இயல்பில் மிக அதிகமான பணிவும் தொண்டு செய்வதற்கான அளவற்ற ஆர்வமும் இருந்தது. மிகவும் இனிமையான பண்புகளை கொண்டவராக இருந்தார்கள். வாழ்வை அர்ப்பணித்தவர்களுக்கு மிகவும் கண்ணியம் அளித்து வந்தார்கள். அல்லாஹ் மர்ஹூமுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. மூன்றாவது நற்குறிப்பு ரபுவாவை சார்ந்த மதிப்பிற்குரிய ப்ரொஃபசர் அப்துல் ஜலீல் சாதிக் சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்கள் கடந்த நாட்களில் 80 வயதில் வஃபாத்தாகி விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களும் அல்லாஹ்வின் அருளால் வசியை செய்திருந்தார்கள். மர்ஹூம் அவர்கள் ரபுவாவை சார்ந்த குரைஷி அப்துல் கனி சாஹிப் அவர்களின் மகன் ஆவார்கள். இவர்களின் குடும்பத்தில் குஜராத் மாவட்டத்தைச் சார்ந்த கோலிக்கே எனும் இடத்தைச் சார்ந்த இவர்களின் பாட்டனார் ஹசரத் மியா குதுபுத்தீன் சாஹிப் அவர்கள் மூலமாகவும் டேரா காசி கானுடைய அமீர் ஜமாத்தாக இருந்த இவர்களின் தாய்வழி பாட்டனார் ஹசரத் மௌலவி முகமது உஸ்மான் சாஹிப் அவர்கள் மூலமாகவும் அஹ்மதியத் வந்தது. மர்ஹூம் ஜலீல் சாதிக் சாஹிப் அவர்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸில் எம்ஏ படித்துள்ளார்கள். பிறகு 1964 தாலிமுல் இஸ்லாம் காலேஜில் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார்கள். 1966 பிறகு ஆங்கிலத்தில் எம்ஏ முடித்தார்கள். பிறகு முறையாக தாலிமுல் இஸ்லாம் காலேஜில் ஆங்கில துறையில் நியமிக்கப்பட்டார்கள். தொடர்ச்சியாக 39 ஆண்டுகள் ஆசிரியர் பணியில் தொண்டாற்றி வந்திருக்கிறார்கள். நானும் காலேஜ் படிக்கும்போது அவர்களுடைய மாணவனாக இருந்துள்ளேன். மிக அமைதியானவர், அன்பாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருந்தார். மாணவர்களுடன் மிகவும் நல்ல தொடர்பு இருந்தது. மாணவர்களுக்கு கண்ணியம் அளிக்கக்கூடிய ஆசிரியராக இருந்தார். ஓய்வு பெற்ற பிறகு 2003 இவர்கள் வாழ்வை அர்ப்பணித்தார்கள். அவர்கள் சதர் அஞ்சுமன் அஹமதியாவின் தர்பியத் மற்றும் ரெக்கார்டு துறையினுடைய இன்சார்ஜாக நியமிக்கப்பட்டார்கள். பிறகு அங்கு அவர்கள் நாயிப் நாசிராக பணியாற்றி வந்தார்கள். பல்வேறு இடங்களில் மஜ்லிஸ் குதாமுல் அஹமதியாவின் முஹத்தமீதாக தொண்டாற்றக்கூடிய நல்வாய்ப்பையும் பெற்றுள்ளார்கள். பாகிஸ்தானுடைய உடல்நலத்துறையின் சதராகவும் இருந்துள்ளார்கள். பிறகு 1983 மர்கசி கசாவில் பாகிஸ்தானுடைய காசியாகவும் இருந்துள்ளார்கள். தம் வட்டாரத்தின் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய நல்வாய்ப்பையும் பெற்றுள்ளார்கள். இவர்களுக்கு 2 மகள்களும் 1 மகனும் உள்ளார்கள். மர்ஹூமை குறித்து எழுதக்கூடியவர்கள் பின்வருமாறு எழுதியிருக்கிறார்கள். எழுதக்கூடியவர்கள் மிகவும் சரியாகத்தான் எழுதியிருக்கிறார்கள். அது என்னவென்றால் மிகவும் நல்லியல்பு கொண்டவரும் இறை நேசருடைய பண்பை கொண்ட மனிதராகவும் இருந்தார்கள். பெரும்பாலும் அமைதியாக இருப்பதை விரும்புவார்கள். ஆனால் எப்பொழுது பேசினாலும் புரிந்து உணர்ந்து பேசுவார்கள். அளந்து பேசியது போன்று பேசுவார்கள். தூய குண இயல்பை கொண்டவரும் மென்மையானவரும் ஆவார்கள். பிறருடைய வேலையில் தேவையின்றி தலையிட மாட்டார்கள். எங்கு தேவை இருக்குமோ அங்கு நல்ல ஆலோசனையை வழங்குவார்கள். நல்ல பணிகளை ஊக்குவிப்பார்கள். எப்பொழுதாவது எவரிடமிருந்தாவது ஏதேனும் துன்பம் ஏற்பட்டிருந்தால் அதை பற்றி முறையிட மாட்டார்கள். மிகவும் பொறுமைசாலியும் நன்றி செலுத்தக்கூடியவரும் போதுமென்ற மனம் படைத்தவரும் ஆவார்கள். தேவையுடைய மக்களுக்கு அமைதியாக மறைவாக நிரந்தரமாக பொருளாதார உதவி செய்து வந்தார்கள். கிலாஃபத்துடன் பெரும் ஆழமான தொடர்பு இருந்தது. முறையாக கடிதம் எழுதி வந்தார்கள். இவர்களின் குடும்ப தொடர்புகளும் மிகவும் நல்ல விதமானதாக இருந்தது. வீட்டில் மனைவிக்கும் பெற்றோருக்கும் தொண்டாற்றக்கூடியவராக இருந்தார்கள். அவர்களின் உரிமையை செலுத்தக்கூடியவராக இருந்தார்கள்.
இன்னும் கூறுவதென்றால் மர்ஹூமுடைய சகோதரர் எழுதுகிறார், மர்ஹூம் அவர்கள் சகோதர சகோதரிகளையும் நன்கு கவனத்தில் கொண்டார்கள். அவர்களுக்கு தொண்டாற்றுவதை பெரும் கடமையாக கருதி வந்தார்கள். அடுத்த குறிப்பு ஜங்கை சார்ந்த மதிப்பிற்குரிய மாஸ்டர் முனீர் அகமது சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்களும் கடந்த நாட்களில் 82 வயதில் ஒஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களும் அல்லாஹ்வின் அருளால் வசிய செய்திருந்தார்கள். இவர்களின் தந்தை மியா குலாம் முகமது சாஹிப் அவர்கள் 1930 ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவரிடம் பைய செய்திருந்தார்கள். மாஸ்டர் சாஹிப் அவர்கள் பிறப்பிலேயே அகமதி ஆவார்கள். ஹுத்தாமுல் அஹமதியா மற்றும் அன்சாருல்லாவில் 40 வருடங்கள் தொண்டாற்றக்கூடிய நல்வாய்ப்பு பெற்றுள்ளார்கள். ஜங்குடைய மாவட்ட காயிதாகவும் மாவட்ட நாசீமாகவும் இருந்துள்ளார்கள். பிறகு செனியூட் மாவட்டம் உருவான போது அங்கும் இவர்கள் தொண்டாற்றி இருக்கிறார்கள். மிகவும் தூய அர்ப்பணிப்புள்ள ஜமாத்தின் தொண்டராக இருந்துள்ளார்கள். மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய மனிதராக இருந்துள்ளார்கள். ஜங்குடைய பிரைமரி ஸ்கூல் டீச்சராக பணியாற்றி வந்தார்கள். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உள்ளார்கள். அவர்கள் மர்ஹூமுக்கு பெரும் கண்ணியமும் மதிப்பும் அளித்து வந்தார்கள். மக்களுக்கு மிகவும் பயன்படக்கூடிய மனிதராக இருந்தார்கள். அரசாங்க அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக அகமதிகளுக்கும் இவர்கள் பயன்பட்டு வந்தார்கள். பணிகளில் அவர்களுக்கு உதவி செய்வதோடு மட்டுமின்றி அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து வந்து விருந்தோம்பலும் செய்வார்கள். பொதுமக்களுடன் உள்ள தொடர்பு மிகவும் பரந்ததாக இருந்தது. அந்த அனைத்து தொடர்புகளையும் ஜமாத் மற்றும் ஜமாத் மக்களுடைய தொண்டுக்காக பயன்படுத்தி வந்தார்கள், சுயநலத்திற்காக பயன்படுத்தவில்லை. அகமதி சிறைவாசிகளாக இருந்தாலும் சரி அல்லது ஜமாத் அல்லாத சிறைவாசிகளாக இருந்தாலும் சரி, அவர்களின் நலனுக்காகவும் தொண்டுக்காகவும் நன்கு பாடுபட்டு இருக்கிறார்கள். சிறை கூடங்களின் அதிகாரிகளுடன் இவருக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல தொடர்பு இருந்தது. அதை இவர்கள் ஜமாத்தின் சிறைவாசிகளின் நலனுக்காக பயன்படுத்தி வந்தார்கள். சிறை கூடங்களில் வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தொடர்பாக இவர்களுக்கு விரிவான தொடர்பும் இருந்தது. நாங்கள் ஜெயிலில் இருந்தபோது அந்த காலகட்டத்தில் எனக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் பெரும் தொண்டாற்றி இருக்கிறார்கள். ஜெயிலர்களுடன் தனிப்பட்ட தொடர்புகளின் காரணமாக எங்களுக்கு சில பெரும் வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அது பொதுவாக கைதிகளுக்கு கிடைப்பதில்லை. அல்லாஹ்வின் அருளால் எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்காகவும் தொண்டு செய்யக்கூடியவராக இவர் இருக்கவில்லை. மாறாக அவர் ஏழை அகமதியாக இருந்தாலும் சரி அல்லது வசதி படைத்தவராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் தொண்டு செய்வதற்காக எல்லா நேரமும் ஆயத்தமாக இருப்பார்கள். பொதுவாகவும் கைதிகளின் நலனுக்காக பணியாற்றி வந்தார்கள். காதியானுடன் அவர்களுக்கு மிகவும் நேசம் இருந்தது. ஏறக்குறைய ஒவ்வொரு வருடமும் அவர்கள் காதியானுக்கு செல்வார்கள். அங்கு டியூட்டியும் கொடுப்பார்கள். தம் மாவட்டத்தில் தலைமையக பிரதிநிதிகள் சுற்றுப்பயணத்தில் வரும்போது அவர்களுடன் முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். 1988 இவர்கள் மீது ஒரு வழக்கு தொடரப்பட்டது, பிரசுரம் விநியோகம் செய்தது தொடர்பாக. ஆனால் எவ்வாறு இருப்பினும் பிறகு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அல்லாஹ் மர்ஹூமுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக, அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. இவர்களுக்கு சந்ததி கிடையாது. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.